இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, இந்தியாவில் சீரியல் கில்லர்ஸ்க்கு காம்படிஷன் வச்சா என்ன ஆகும்னு? அண்ட் ஸ்டாப்பிங் தெம் இஸ் எ ஒன் விமன் போலீஸ் ஆஃபீஸர். அவங்க வாழ்க்கையில் மெகா சீரியல் மாதிரி அவ்வளோ கஷ்டம். இதை பிளாட்டாக வச்சிருக்க ஒரு புக்கை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாய் ரீடர்ஸ், இட்ஸ் ஷெல்ஃபி டைம். வெல்கம் டு த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் பை தேவாஷிஷ் சாதனா. இந்த நாவலில் பார்பி டால்ஸ், கிரிமினல் மைண்ட்ஸ் அண்ட் எமோஷ்னல் பேகேஜ் கொலைட் ஆகும். உங்கள் வாயை பொழந்து என்ன தாண்டா நடக்குதுன்னு யோசிக்கிற மாதிரி புக் வேணுமா? இதை கண்டிப்பாக படிங்க. ஸ்டே டியூன்ட், ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் ஐம் கோனா டெல் வெதர் யூ நீட் டு ஸ்பெண்ட் யுவர் சாட்டர்டே ஆன் திஸ் புக் ஆர் நாட். இப்போ பிளாட்டுக்கு போகலாம். த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் உங்களோட டிப்பிக்கல் தேசி டிடெக்டிவ் ஸ்டோரி இல்லை. இந்த புக்கை ஒரு சைக்காலஜிக்கல் ரோலர் கோஸ்டர்னே சொல்லலாம். கதை போபாலில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் நடு ராத்திரி கான்ஸ்டபிள் ஒருத்தர் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு பெரிய கிளாஸ் கேஸை பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு பார்பி டால் இருக்குது. அதை உத்து பார்த்தா தான் தெரியுது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டால் பட் அ லிட்டில் கேர்ள்னு. இன்னொரு சைடில் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டன்ட் சிமோன் சிங் சஸ்பென்ஷன் முடிஞ்சு வந்த உடனே அவங்கக்கிட்ட இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை தராங்க. As she is humiliated by the suspension, இந்த கேஸை சால்வ் பண்ணியே ஆவன்னு ஒரு முடிவெடுப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு டால் வேறு பிளேஸில் கிடைக்குது. மீடியா இந்த கில்லருக்கு டால் மேக்கர்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ தான் அவங்களோட பார்ட்னர் டிஎஸ்பி ஜோயா பரூச்சா வராங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இன்னொரு கிளிப்பர்னு ஒரு சீரியல் கில்லர் டைரெக்டாக போலீஸை காண்டாக்ட் பண்ணி உங்களால் ஒரு கேஸை கூட சால்வ் பண்ண முடியாதான்னு சொல்லி அந்த கில்லரே ஒரு க்ளூ தரான். அப்போ தான் 2 சீரியல் கில்லர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. கிளிப்பர் கிட்ட இருந்த ஃபேம் எல்லாமே இப்போ டால் மேக்கருக்கு வந்ததுனால அவன் செம்ம கோவமாக இருப்பான். இந்த 2 பேரும் மாறி மாறி கொலை பண்ணுறதுனால சிமோனுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்து செம்ம ப்ரெஷர் வரும். அவங்க அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, என்ன ட்விஸ்ட்லாம் அன்ராவல் பண்ணுறாங்கன்றது தான் ஸ்டோரி. இப்போது கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லணும்னா சிமோன், ஜோயா அண்ட் அந்த 2 சீரியல் கில்லர்ஸ். சிமோன் ஒரு டஃப்பான விமன் வித் ட்ராமா அண்ட் வித் எ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். என்னதான் ரூடாக தெரிஞ்சாலும் ஷீ ஹேஸ் எ சாஃப்ட் ஸ்பாட். ரூல்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஜோயா சிமோனோட பார்ட்னர் அண்ட் எ சைக்காலஜிஸ்ட். இவங்க எப்பவுமே ரொம்ப காமாக இருப்பாங்க. இவங்க கேஸை எப்பவுமே சைக்காலஜிக்கலாக அனலைஸ் பண்ணுவாங்க. அன்லைக் சிமோன் ஹூ ஒன்லி நீட்ஸ் எவிடன்ஸ். இவங்க 2 பேரோட திங்கிங் டிஃபர் ஆகுறதுனால எப்பவுமே சண்டை வரும். பட் தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். இப்போ நம்ம கில்லர்ஸ். கிளிப்பரை பொறுத்த வரைக்கும் அவன் மட்டும்தான் ஸ்பாட்லைட்டில் இருக்கணும். ஆனால் இப்போ டால் மேக்கர் வந்ததுனால எல்லா நியூஸ் பேப்பரும் டால் மேக்கர் பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்கன்னு ஐயாவுக்கு செம்ம காண்டாயிடும். நவ் டால் மேக்கர் ஒரு வித்தியாசமான கில்லர்னு சொல்லலாம். வித் அன் இன்னசென்ட் கேரக்டர் பட் ரொம்ப கிளவரான பர்சன். ஐ டோன்ட் நோ வை பட் நான் யூஸ்வலாக இந்தியன் புக்ஸ் படிக்க மாட்டேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது, இந்தியாவில் இருந்து இந்தியன் புக்ஸ் படிக்க மாட்டியான்னு. பட் தட்ஸ் த ட்ரூத். நான் இது வரைக்கும் ஒரு இந்தியன் ஆத்தரோட புக்கும் படித்ததில்லை. நான் த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸில் ஸ்டார்ட் பண்ணது தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஐ ஹாவ் எவர் மேட் இன் மை லைஃப்னு சொல்லலாம். லைக் கான்செப்டே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடில் பார்த்தா 2 சீரியல் கில்லர்ஸ் போட்டி போட்டுக்கிறாங்க, இன்னொரு சைடில் பார்த்தா 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மண்டே பிச்சுக்கிறாங்க. இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு நிறைய பிளேசஸில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆச்சு. அந்த லாஸ்ட் ட்விஸ்ட்டு ஒன்று வரும் பாருங்க, அதை படிச்சுட்டு என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ந ஃபீல் ஆச்சு.
புக்கு ஃபுல்லாக ஆத்தர் ரொம்ப கிளவராக க்ளூஸை தூவி விட்டுருப்பாரு. பட் ஆஸ் ஐ ஆம் பிளைண்ட் அண்ட் ட்ரூ டு மை செல்ஃப், நான் அழகாக எந்த க்ளூவையும் கண்டுபிடிக்காம ஒன்றுமே புரியாமல் படித்தேன். அப்படி படித்ததுனால ட்விஸ்ட்ஸ் அன்ராவல் ஆகும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த புக்கோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கில்லரோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஸ்டோரி வரும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அவங்க ஃபீலிங்ஸை படிக்கும்போது வித்தியாசமாக இருக்கும். நல்ல வேளை இந்தியன் புக்ஸ் படிக்கவே மாட்டேன்னு இருந்திருந்தா இந்த சூப்பர் புக்கை மிஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஃபாஸ்ட் பேஸ்டு த்ரில்லர் புக் வித் குட் நரேஷன் வேணுமா? டார்க் சைக்காலஜிக்கல் பிளாட் வேணுமா? நிறைய ட்விஸ்ட் வச்சு கடைசியில் செம்ம எண்டிங்கோட ஒரு புக் வேணுமா? அப்போ இதை படிங்க. ஆனால் உங்களுக்கு கோர் கண்டென்ட்லாம் பிடிக்காதுன்னா இதை படிக்காதீங்க. இந்த புக்கில் நிறைய கிராஃபிக் கண்டென்ட் இருக்கும். ஸோ யூ பெட்டர் அவாய்ட் இட். இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல புக்கோட வரேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.